ஒரு விதமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. திமுகவுக்கு விஜயை பார்த்து பதட்டம், திமுக விஜயை பார்த்து ஆடி போயிருக்காங்க, திமுக எதுக்கு விஜயை பார்த்து பயப்படணும், விஜய் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாரு, பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாரா, தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி போராட்டங்கள் நடத்திட்டாரா, திமுகவோட செயல்பாடுகள் அம்பலப்படுத்திட்டாரா, என்ன பண்ணிட்டாரு விஜய், எதுக்கு திமுக விஜயை பார்த்து பயப்படணும்? அது நீங்களே கூட சொல்லுங்களேன், ஒரு 2-3 காரணங்கள் எதுக்காக திமுக விஜயை பார்த்து பயப்படணும். யங்ஸ்டர் ஓட்லாம் பிரிச்சிருவாரு அப்படின்ற காரணத்துக்காக. அது எதுக்கு திமுக பயப்படணும்? ஏன்னா இப்ப விஜயோட அரசியல் ரொம்ப தெளிவா இருக்கு. திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறார். அந்த அரசியல் அதிமுகவோட அரசியல். சோ விஜயால பாதிப்பு ஏற்படணும்னா அதிமுகவுக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும். திமுகவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. திமுகவை பொறுத்தளவுல ஹாப்பியா ஜாலியா அவங்க இருப்பாங்க. ரைட்டு, விஜய் வந்தாச்சு, விஜய் வந்தனால நமக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நார்மலான காலகட்டத்துல திமுகவால 2 டைம்ஸ் கண்டினியூஸா ஜெயிக்கவே முடியாது. அந்த ஸ்ட்ரென்த் திமுகவுக்கு கிடையவே கிடையாது. இப்ப அவங்களோட ஓட் ஷேரும் பார்த்தோம்னா சுருங்கிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் மாதிரியான ஒரு வரப்பிரசாதம் வானத்துல இருந்து திமுகவுக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்ப விஜய் அதிமுக ஓட்டை ஸ்பிளிட் பண்ணா இப்பயும் திமுக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டேன். திமுக ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக வாக்குகள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரொம்ப ரொம்ப அதிகம், அதுவும் வேகமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரே சிக்கல் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லா சைடும் செதறி இருக்கு. அதுல இப்ப விஜய் லேட்டஸ்ட் என்ட்ரி, அவரு கணிசமான திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ விஜய் அவர்களோட வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த பேசிக்கான கான்செப்ட் ஏன் புரிய மாட்டேங்குது? சோ அதனால திமுக எதுக்கு விஜயை பார்த்து பயப்படணும்? திமுகவை பொறுத்தளவுல நல்லா ஹாப்பியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட்டு, வரட்டும். சோ இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து நான் சொல்லும் போது திமுகவும் சரி டிவிகேவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு விதமான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அதாவது விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம் இருக்கிற மாதிரி, திமுக விஜயை ஒடுக்குற மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ், டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகும்போது என்னன்னா, மக்கள் மனதுல ஒரு கான்செப்ட் வந்து விதைக்கப்படுது. திமுகவுக்கு விஜயை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல திமுகவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்க போறது விஜய் தான், திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கிறது விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றாங்க. அப்படியான ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ், திமுகவை வீழ்த்துன்னு நினைக்கிறவங்களாம், ரைட், அப்ப நம்ம அதிமுக பாஜகவை நம்புறதை விட விஜயை நம்புறதுதான் கரெக்டா இருக்கும் போல. ஏன்னா திமுகவே பயப்படுறாங்களே விஜயை பார்த்து. சோ திமுகவே விஜய் பயங்காட்டுறாரா, நம்ம விஜய்க்கு ஓட் போடுவோம் அப்படின்ற மாதிரி கணிசமான வாக்குகள் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நரேட்டிவை விஜய் மட்டும் பில்ட் பண்ணல, விஜயும் திமுகவும் சேர்ந்து இதை பண்றாங்க. ரொம்ப பிளான்டா இந்த விஷயத்த பண்றாங்க.